Rejoice Ministries. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த அருமையான நாளிலும் நான் ஆண்டவருடைய நாம மகிமைக்கென்று சில ஜெபங்கள் ஏறெடுக்கலான்னு சொல்லி நினைக்கிறேன். என்னோட உள்ளத்துல ஒரு பாரத்தை கொடுத்து ஆண்டவர் இந்த நாள்ல இதை ஜெபம் பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. விசேஷமாய் டிப்ரெஷன்ல இருக்கக்கூடிய வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நண்பின் தகப்பனே, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் ராஜா. உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் கர்த்தர் ஆண்டவரே. நீர் நல்லவர், நன்மை செய்கிறவர். நீரப்பா எங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிக்கிற தெய்வமாகவே இருக்கிறீங்க ராஜா. இந்த வேலையிலும் ஆண்டவரே நாங்கள் விசேஷமாய் இந்த ஐடியில வேலை பார்க்குற வாலிப பிள்ளைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. அநேகருக்கப்பா அதிகமான வேலை பளுனால அவங்களால நிம்மதியா தூங்க முடியல, தூங்குறதுக்கு நேரம் கிடைக்கல அப்படிங்கிற பிரச்சனைகள் இருக்கு ராஜா. அவங்க சரியா சாப்பிட்றதில்ல, சரியா தூங்குறதில்ல. இது ரெண்டும் முக்கியமான ஆண்டவரே காரியங்கள். இது ரெண்டும் செய்ய முடியாத பட்சத்துல அவங்க பாடியில அவங்க ரொம்ப கஷ்டப்படுறாங்க ராஜா. இயேசுவே நீங்க இரக்கம் பாராட்டுங்க ராஜா. அப்ப அதிகமாக ஆண்டவரே இரவு நேரங்கள்ல அவங்க முழித்திருந்து 2 மணி 3 மணின்னு தூங்குற நேரமா இருக்கு ராஜா. அதோட கூட காலையிலேயும் அவங்களால சீக்கிரம் எந்திரிக்க முடியாத பட்சத்துல அவங்க 10 மணி 10:30 மணின்னு சொல்லிட்டு எழும்பிட்டு இருக்காங்க. இப்படி உள்ள காரியங்கள் எல்லாம் அவங்களுடைய சரீர பிரகாரமாக அவங்களுக்கு நிறைய ப்ராப்ளம்ஸ் வருது. அது மாத்திரம் இல்லாம அவங்களுக்கு மென்டலி அவங்க சரியா சேஃபா இல்லாதபடிக்கு அப்பா இது மனசுக்குள்ள நிறைய காரியங்கள், அந்த வேலை பழுவி நிமித்தம் நிறைய மனசுல அவங்க தேக்கி வச்சு முந்தா நேத்து செய்ய வேண்டியதை நேத்து செய்ய முடியல, நேத்து செய்ய வேண்டியதை இன்னைக்கு செய்ய முடியல, இப்படி பெண்டிங்கா இருக்கக்கூடிய எல்லா ஒர்க்கும் ஆண்டவரே அவங்கள அழுத்துது, நசுக்குது. அதனால வரக்கூடிய ஆன்சைட்டி, அதனால தலைவலி அப்பா ஆண்டவரே, அதனால வரக்கூடிய டென்ஷனு, இன்னும் ஆண்டவரே அப்பா எஸ்ப்பா இந்த டிப்ரெஷன் எல்லாவற்றையும் ஆண்டவரே உங்களுடைய சமூகத்துல வைக்கிறோம் ராஜா. அப்பா வாலிப வயசுல ஆண்டவரே அவங்க அப்பா சிருஷ்டிகராகிய அவங்க தேடணும் ராஜா. அவங்க உங்களை தேடவே டைமே இல்லாத படிக்க, சண்டே கூட சர்ச்சுக்கு போகாத படிக்க அவங்க ரொம்ப அப்பா இருக்கிறாங்க ராஜா. அதனால அவங்க நிறைய பேர் நாங்க பாக்குறோம் ஆண்டவரே. கொஞ்சம் வருஷங்களுக்கு முன்பாக பெங்களூர்ல நிறைய பேர் அதனால தற்கொலை பண்ணி இறந்துக்கிட்டாங்க. இந்த தற்கொலைக்கு என்ன காரணம், எதுக்கு ஐடி செக்டர்ல இருக்கவங்க தான் தற்கொலை பண்றாங்கன்னு சொல்லி பார்க்கும் பொழுதுதான் அவங்களால தாங்க முடியல. அவங்க சரீரத்துல தாங்கிக்க முடியாத அளவுக்கு இருக்கக்கூடிய வேலைகள். அவங்களுக்கு சம்பளம் நிறைய இருக்கும், அவங்களுக்கு பெர்க்ஸ் நிறைய இருக்கும், அவங்களுக்கு ப்ரொமோஷன்ஸ் இருக்கும், நிறைய அந்த மாதிரி இருக்கும். ஆனா அவங்களுக்கு வேலையை அந்த குறிப்பிட்ட நேரத்துல செய்ய முடியாதது நிமித்தம் கூட நிறைய பேர் வேலையை விட்டு கூட விலக்கி போ வேலை இல்லை உனக்குன்னு சொல்லி அனுப்பக்கூடியதை நாங்க பாக்குறோம் ராஜா. இந்த வேலையில ராஜா அப்பா அப்படி கஷ்டப்படுற இந்த ஐடியில இருக்கிறவங்க இன்னும் ஆண்டவரை என்னென்ன தொழில் பண்ணாலும் கூட ராஜா அவங்களுக்கு ஆண்டவரே பணம் முக்கியம்தான், பணம் தேவைதான். ஆனா பண ஆசை வந்துடக்கூடாது ராஜா. ஏசப்பா இந்த வேலையை எடுத்து போட்டு அந்த வேலையை எடுத்து போட்டு நிறைய எடுத்து போட்டுட்டு கடைசியில எந்த வேலையும் உருப்படியா செய்ய முடியாத படிக்க அப்பா ஒரு சோகத்துல உட்கார்ந்துருப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் இல்லாதபடி பண ஆசை வேண்டாம் ராஜா. ஒருத்தருக்கும் பண ஆசை வந்துடக்கூடாது ராஜா. அப்பா பண ஆசை வந்துச்சுன்னா அது எல்லாத்துக்கும் எல்லா தீமைக்கும் வேறா இருக்கிறதுன்னு வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. அப்பா அப்படிப்பட்ட காரியங்கள்ல இந்த பிள்ளைகள் விழுந்து விடாத படிக்க அப்பா அந்த வாலிப காலத்திலே சிருஷ்டிகராகிய இயேசுவை அவங்க நோக்கி பார்க்கட்டும். அப்பா உம்முடைய கிருபை நிமித்தம், உம்முடைய அன்பின் நிமித்தம், வழி நடத்துதலின் நிமித்தமும் அவங்க பிழைத்து கொள்ள கிருபை தாங்க ராஜா. ஒவ்வொருவரையும் ஆண் பிள்ளையானாலும் பெண் பிள்ளையானாலும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால. அவங்களுடைய உள்ளத்துல அவங்க சந்தோஷமா இருக்கும்படிக்க நீங்க கிருபை தாங்க. அவங்களுக்குள்ள ஒரு பெரிய சமாதானமும் விடுதலையும் கொடுங்க ராஜா. அவங்க உம்மை நோக்கி பார்த்து பிரகாசம் அடையட்டும் ராஜா. உமக்கென்று நேரம் ஒதுக்கி கொடுக்கட்டும் ராஜா. அப்பா ஆண்டவரே இந்த ஞாயிற்றுக்கிழமை சபைக்கு போகும்படிக்க கிருபை தாங்க ராஜா. சபையில நடக்கிற ஒவ்வொரு அப்பா ஆக்டிவிட்டிலையும் அவங்க பங்கெடுக்கும்படி கிருபை தாங்கப்பா. கொயர்ல பங்கெடுக்கும்படிக்க, வர்ஷிப் பண்ணும்படிக்க ஆண்டவரே கர்த்தாவே உம்மை துதித்து ஆராதிக்க கிருபை பாராட்டுங்க ராஜா. உமக்கு ஸ்தோத்திரம் ராஜா. எத்தனையோ வாலிப பிள்ளைங்க ஆண்டவரே அப்பா உங்களை விட்டு ட்ரிஃப்ட் ஆகி போயிட்டு இருக்காங்க ராஜா. அப்படி ஆயிடக்கூடாது ராஜா. அப்பா குடிக்கும் வெறிக்கும் அப்பா ஆண்டவரே பயங்கரமான அப்பா இச்சைகளுக்கும் விழுந்து அநேகர் அப்பா ஆண்டவரே தங்களுடைய சரீரத்தையும் கெடுத்துக்கிறாங்க, அவங்க வாழ்க்கையும் கெடுத்துக்கிறாங்க ராஜா. ஆண்டவரே அப்படி இல்லாத படிக்க வாலிப பிள்ளைகளுக்காக அதிகமாய் நாங்கள் பாரப்பட்டு இந்த நேரத்துல ஜெபிச்சு கொண்டு இருக்கிறேன் ராஜா. கர்த்தர் தாமே ஆண்டவரே ஜெபத்தை கேட்கிறவர், நிச்சயமான பதில் கொடுப்பீரப்பா. இந்த
பொதுவான ஜெபம் தான் செய்யறேன். இது யாருக்கும் குறிப்பிட்டு இல்லாத படிக்க எல்லா வாலிப பிள்ளைகளுக்காகவும் ஜெபிக்கிறோம் ராஜா. இந்த உலகத்துல இருக்க எல்லா வாலிப பிள்ளைகளும் தான் சுவாமி கர்த்தாவே, அது எந்த நாட்டை சேர்ந்தவங்களானாலும் பரவாயில்ல ராஜா, இந்த ஜெபம் அவங்களுக்கு ஒரு விடுதலையை கொடுக்கும் ராஜா. எஸ் லார்ட், இந்த நேம் ஆஃப் ஜீசஸ். அப்பா, இந்த வேலையிலேயே நான் ஜெபிக்கிறேன். யாரெல்லாம் அப்பா இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறாங்களோ அவங்களுக்குள்ள நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்க ராஜா. எஸ் லார்ட். ஓ ரபா லபா ஷபா லபா ரிக்கபா ரூதனா ரபாலுவா ஈஷு ஷீனாரா குரூஷனபரவலபா ஷமு மமு லவரபா ஈஷுவா. நன்றி ஆண்டவரே. பரிசுத்த ஆவியானவர் இப்பொழுதும் ஆண்டவரே, நீர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. அப்பா நீர் அப்பா நாங்க ஜெபிக்கும் பொழுது நீங்க இங்கே இருக்கிறீங்க ராஜா. அப்பா, நீங்க பக்கத்துல இருந்தாலும் தூரத்துல இருந்தாலும் கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க உள்ளத்துல நீங்க ஒரு அற்புதத்தை செய்யுங்கப்பா. நீங்க சொல்லியிருக்கீங்க யோவான் 14:27 என்னுடைய சமாதானத்தை நான் உனக்கு தரேன், உலகம் கொடுக்கிற மாதிரி அல்ல, என்னுடைய சமாதானத்தை உனக்கு தரேன்னு சொல்லியிருக்கீங்க. அப்பா, உங்களுடைய சமாதானம் மகா பெரிய சமாதானம் ராஜா. அதை பெற்றுக்கொள்ள கிருபை தாங்க. இந்த நொடி பொழுதுல பெற்றுக்கொள்ளட்டும் ராஜா. யாரெல்லாம் எனக்கு வேணும், இந்த சமாதானம் எனக்கு வேணும், ஐயோ இயேசுவே எனக்கு இந்த சமாதானம் வேணும், எனக்கு சமாதானமே இல்ல, என் உள்ளத்துல பயங்கரமான ஒரு இருள் தான் இருக்குன்னு சொல்லி அப்பா மடத்துல அண்டி ஓடி வர்றவங்களை நீங்க புறம்பே தள்ள மாட்டீங்க ராஜா. வா மகனே மகளேன்னு சொல்லி அப்பா அனைத்து முத்தமிட்டு அவங்க தேவைகளை சந்திக்கிற தெய்வமா இருக்கிறீங்க ராஜா. இந்த அருமையான இந்த வேலையிலும் ஆண்டவரே, அப்படி யாரு வந்தாலும் நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அவங்க உள்ளத்துல திறந்து வரும்பொழுது அப்பா அவங்க பாவங்களை எல்லாம் சொல்லி அறிக்கை செய்யட்டும் ராஜா. மடத்துல ஐயோ நான் இந்த பாவத்தெல்லாம் நான் தெரிஞ்சு தெரியாமல் நான் செஞ்சிருக்கேனே, என்னை மன்னிச்சிருங்க ஆண்டவரே, என்னை ஏத்துக்கோங்கப்பா, உங்க பிள்ளையா மாற்றுங்க ராஜா. எனக்கு ஏதாச்சும் ஒண்ணு செய்யுங்க, எனக்கு ஒரு நிம்மதி வேணும், சந்தோஷம் வேணும். என்னால அப்படியே இந்த வாழ்க்கையில இப்படியே என்னோட ப்ராப்ளம்ஸோட நான் ஓட்டிட்டு இருக்க முடியாது, எனக்கு ஒரு விடுதலை வேணும். லார்ட் ரிடீம் மீ ஃபாதர் காட், டெலிவர் மீ ஃப்ரம் ஆல் த ஈவில் ஃபாதர். ஆண்டவரே அப்பா, என்று கதறுகிற எத்தனையோ பேர் இருக்கிறாங்க ராஜா. அவங்களுக்கு நீங்க ஆண்டவரே அவங்க பாவங்களை மன்னிச்சு அப்பா அவங்க வாயை திறந்து என் பாவத்தை மன்னிங்கன்னு சொல்லும் பொழுதே நீங்க பாவத்தெல்லாம் கழுவி உங்க ரத்தத்தால சுத்தம் பண்ணி அவங்க உள்ளத்துல இருந்து அவங்கள ஆசீர்வதிங்க அப்பா. நீ என் மகன், நீ என் மகன் சொல்லி ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. அவங்க வேண்டுதல் எல்லாம் கேளுங்கப்பா, அவங்களுக்கு நன்மையை செய்யுங்கப்பா. அப்பா நீங்க நன்மை செய்யற தெய்வம் ராஜா. ஆண்டவரே, தீமைனா இருக்குன்னு உமக்கு தெரியும், ஆனா தீமையை செய்ய உங்களுக்கு செய்ய தெரியாது ராஜா. அப்படி உள்ள தெய்வம் அப்பா, உமக்கு நன்றி தகப்பனே. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா தீமைகளை நன்மையா மாற்றி கொடுங்க ராஜா. அவங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா வேதனைகளும் நீங்கி அவங்க சுகமா இருக்க கிருபை தாங்கப்பா. வாலிப பிள்ளைங்க அப்பா, எங்க வாலிப பிள்ளைங்க நாங்க பார்த்து எங்க பிள்ளைங்க எவ்வளவு நல்லா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஸ்மார்ட்டா இருக்காங்க, எவ்வளவு சிரிச்சிட்டு சியர்ஃபுல்லா இருக்காங்கிறத நாங்க பார்க்கணும் ராஜா. தலையை குனிஞ்சுக்கிட்டு நடக்க முடியாம சோர்வோட முகத்துல எந்த ஒரு சாந்தமும் ஒரு அமைதியும் இல்லாதபடிக்கு இருக்கக்கூடியவங்க எல்லாம் உம்முடைய கரத்துல இந்த நேரத்துல கொடுக்குறேன் ராஜா. எல்லாரோட உள்ளத்திலயும் நீங்க பேசுங்க. ஒரு நொடி உங்களுக்கு தேவைப்படுமா? எல்லாரோட உள்ளத்திலயும் ஒரு நொடியில எல்லாரோட உள்ளத்திலயும் பேச உங்களால முடியும் ராஜா. எஸ், யூ ஆர் such an almighty God, எல் ஷடாய் என்கிற சர்வ வல்லமையுள்ள தெய்வம் ராஜா. உம்முடைய இடத்துல நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். எங்க வாலிப பிள்ளைகள் டிப்ரெஷன்ல கஷ்டப்படுகிற வாலிப பிள்ளைகள் அது யாரா இருந்தாலும் சரி சுவாமி, ஆண்டவரே நமக்கு சோத்திரப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே திருமணமான புதுசுலயே ஆண்டவரே ரொம்ப வேதனையோட அவங்க திருமணங்கள் உடைந்து போய் இருக்கிறாச்சு ஆண்டவரே. கணவன் மனைவி அவங்க 2 பேரும் தான் இருக்காங்க, கல்யாணம் ஆகி 1 மாசம் தான் அப்படின்னு இருக்கவங்க கூட எத்தனையோ பேர் ஆண்டவரே. அவங்க ஒருத்தர் புரிந்து கொள்ள முடியாதபடி, ஒருத்தர் அண்டி அன்பு செலுத்த முடியாதபடிக்கு சத்ருவாகிய சாத்தான் அவங்கள பிரிச்சு வச்சு வேடிக்கை பார்க்கறான் ராஜா. இப்படி உள்ள காரியங்கள் எல்லாம் அவங்களுக்கு டிப்ரெஷனுக்குள்ள ஆன்சைட்டிக்குள்ள போறாங்க ராஜா. அவங்கள பெற்றோர்கள் ஆண்டவரே அவங்க வேதனைப்படுறாங்க. கல்யாணம் கட்டி 1 மாசம் கூட ஆகல, இந்த மாதிரி வந்து நிக்கிறியேன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்றாங்க ராஜா. குடும்பமே அலக்களிக்கிறத்தக்கதான காரியங்கள் நடந்துட்டு இருக்கு. கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்கப்பா. இந்த ஜெபத்துக்கு நிச்சயமா பதில் கொடுக்க போறீங்க ராஜா. யாரெல்லாம் இந்த மாதிரி சூழ்நிலைகள்ல சிக்கி இருக்கிறாங்களோ அப்பா, வேலை இல்லாம தவிச்சு கொண்டு இருக்கிறவங்க அப்பா அவங்களுக்காக ஜெபிக்கிறோம் ராஜா. இன்னும் ஆண்டவரே வேலை ஸ்தலத்துல இருக்கக்கூடிய அப்பா ஆண்டவரே எடுபடி பயங்கரமா இருக்கிற சூழ்நிலையில ஆண்டவரே வேலை விட்டே ஓடிடலான்னு சொல்லிட்டு இருக்கக்கூடிய அப்பா அந்த ஆதிக்கம் பண்ணுகிற ஜனங்கள் மத்தியில செய்யக்கூடிய கஷ்டமான நிலைமையை நீங்க மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க ராஜா, மாற்றுங்க ராஜா. அப்பா உமக்கு சோத்திர ராஜா. வாலிப பிள்ளைங்க திருமணமான பிள்ளைங்களுக்கு குழந்தை இல்லைன்னு சொல்லிட்டு வேதனையோடு கவலையோடு கண்ணீரோடு அப்பா இருக்கக்கூடிய
பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் உடைய சமூகத்துல வைக்கிறோம் ராஜா. ஆண்டவரே, இதுக்கு இதான் ரீசன், இந்த டிப்ரெஷனுக்கு இதான் ரீசன் சொல்றதுக்கு எக்கச்சக்க ரீசன்ஸ் இருக்கு ராஜா, எக்கச்சக்க ரீசன்ஸ். அது எல்லாவற்றையும் ஆண்டவரே அப்பா நினைவு கூறி இந்த நாள்ல ஆண்டவரே விடுதலை வேணும்னு சொல்லி வர்றவங்களுக்கு நீங்க கொடுங்க. உங்ககிட்ட சமாதானம் இருக்கு, உங்ககிட்ட விடுதலை இருக்கு, உங்ககிட்ட வெற்றி வாழ்க்கை இருக்கு. அப்பா உங்ககிட்ட ஓடி வர கிருபை தாங்க. நீங்க ஒருத்தர் மாத்திரம்தான் ஆண்டவரே உண்மையிலேயே நீங்க தூக்கி எடுப்பீங்க. அப்பா உளையான சேற்றுல இருக்கவன தூக்கி எடுப்பீங்க ராஜா. ஆண்டவரே, நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றீங்க. நீ என் மேல் வாஞ்சியா இருக்கிறபடினால் நான் உன்னை விடுவிப்பேன்னு சொல்றீங்க ராஜா. உங்களோட வார்த்தை அப்பா பைபிள்ல இருக்கக்கூடிய உங்களோட வார்த்தை எங்களை கட்டி எழுப்பட்டும் ராஜா. இந்த பிள்ளைங்களை அப்பா வாலிப பிள்ளைங்க அப்பா நல்லா சந்தோஷமா இருக்கணும் ராஜா. அப்பா அவங்களுக்குள்ள இருக்க ஆவல்களை எல்லாம் தீர்த்து வைங்க ராஜா. அவங்க ஒவ்வொருவரும் ராஜா ஆண்டவரே சந்தோஷமா சமாதானமா ஒரு நல்ல வாழ்க்கை வாழும்படிக்கான நல்ல எண்ணங்களை அவங்க உள்ளத்துல கொடுங்க ராஜா. அவங்க 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 பாக்குறதுக்கு மாத்திரம் ஆண்டவரே அவங்க ஸ்மார்ட்டா இருக்க மாதிரி இல்ல ராஜா. அவங்களுடைய நடத்தை அந்த கேரக்டர் எல்லாத்துலயும் அப்பா அவங்க ஒரு அழகு இருக்கணும் ராஜா. அவங்க இந்த மாதிரி பிள்ளைங்களை நாங்க பெத்தெடுத்திருக்கோம்னு சொல்லி சந்தோஷப்படக்கூடிய அம்மா அப்பா இருக்கணும் ராஜா. அந்த குடும்பமே இந்த வாலிப பிள்ளைகளை நினைச்சு சந்தோஷப்படணும். அப்பா நீங்க சொல்லியிருக்கீங்க ஏசாயா 54:13 உன் பிள்ளைகள் எல்லாரும் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பார்கள் சொல்லியிருக்கீங்களே. அவர்களுடைய சமாதானம் பெரிதா இருக்கும் சொல்லியிருக்கீங்களேப்பா. அதன்படி அப்பா பிள்ளைகளோட சமாதானம் பெரிதா இருக்கணும் ராஜா. ஆண்டவரே உம்மால போதிக்கப்படணும் ராஜா. கர்த்தர் நீங்க போதிங்க ராஜா. ஒவ்வொரு பிள்ளையும் நீங்க போதிங்க. இந்த நாள்ல நாங்க உலகத்துல இருக்க எந்த தேசமானாலும் சரி ராஜா, வாலிப பிள்ளைகளுக்கு மொத்தமா ஹோல்சேல்ல ஜெபம் பண்ணியிருக்கோம் ராஜா. நிச்சயமா அந்த பிள்ளைங்கள்ல ஒரு மாற்றங்கள் உண்டாகும் நாங்க விசுவாசித்து ஜெபிக்கிறோம் ராஜா. பாரத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா, கருத்தோடு ஜெபிக்கிறோம் ராஜா. நிச்சயமா வாழ்க்கையில அவங்களுக்கு முன்னேற்றம் வரக்கூடிய காரியங்களை நீங்க கற்றுக் கொடுங்க ராஜா. உமண்டை ஓடி வர்றவங்களை நீங்க புறம்பே தள்ள மாட்டீங்க, நீங்க சேர்த்து கொள்வீங்க. நீங்க அனைத்து முத்தமிட்டு வா மகளே மகனேன்னு சொல்லி சேர்த்து கொள்ளுங்க ராஜா. ஆசீர்வதிங்கப்பா, ஆசீர்வதிங்க ராஜா. கர்த்தர் அப்படியே செய்ய போறதுக்காக கோடி கோடி ஸ்தோத்திரமாப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். மேலும் எங்களை தொடர்பு கொள்ள ரிஜாய்ஸ் மினிஸ்ட்ரீஸ், எவாஞ்சலிஸ்ட் டாக்டர் டாப்னி ஜோசப், செல் 9171100011. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென்.